வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், போதிமன் ரேக்கிலிருந்து ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் கேண்டில் ஹீலிங் ரிச்சுவல். இது நம்மளுடைய 7 சக்ராவை எப்படி ஹீல் பண்ணலாம், அப்புறம் எக்ஸ்ட்ரா டிப்ஸாக பர்டிகுலர் இண்டிவிஜுவல் சக்ராஸை எப்படி கேண்டில் வச்சு ஹீல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். கேண்டில் அண்ட் கிறிஸ்டல்ஸ் ரொம்ப அழகாக உங்களுக்கு ஜெல்லாகி போகும். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த பதிவில் முழுசாக பார்க்கலாம். போன பதிவில் கிறிஸ்டல் வச்சு மெடிடேஷன் எப்படி பண்ணுறது நான் சொல்லி தந்திருந்தேன் இல்லையா, அதில் ஃப்ளோயிங் வாட்டரில் கிறிஸ்டல் நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு சொல்லி தந்திருந்தேன். இப்போது கிறிஸ்டல் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடு இருக்குது, ஸ்மோக் மெத்தட். இதுதான் சேஜுங்கிற ஹெர்பு. இந்த சேஜுங்கிற ஹெர்பு ரொம்ப பவர்ஃபுல். நம்ம டெய்லி வீட்டில் சாம்பிராணி புகை காட்டுறோம் இல்லையா, அதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்ல ஆரா கிளென்சிங்காக இது செயல்படும். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக பர்ன் பண்ணிவிட்டு அதை இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் எந்த கிறிஸ்டலை நீங்கள் கிளென்ஸ் பண்ணணுமோ அதை இப்படி அது மேலே காட்டி நீங்கள் அதை கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரொசீஜர். ஓகேயா? சரி, இப்போது அதுக்கப்புறம் நீங்கள் அதை சன்லைட்டில் வச்சு இன்டைரக்ட் சன்லைட்டில் வச்சு சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இந்த கேண்டில் ஹீலிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற கேண்டில்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. எப்படி நம்மளுடைய சக்ராஸ்க்கு ஒன்று ஒரு கலர்ஸ் இருக்குதோ, அதே மாதிரி கேண்டில்ஸுமே பர்டிகுலர் கலர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் சக்ராவை ஹீல் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒயிட் அண்ட் பிளாக் கேண்டில்ஸ் பிளாக் கேண்டில்ஸ் கிரவுண்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஒயிட் கேண்டில் காமன் ஹீலிங்க்கு 7 சக்ராவுமே ஹீல் பண்ணணும் அப்படின்னா ஒயிட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி க்ரீனுமே காமனாக நம்ம யூஸ் பண்ணலாம் 7 சக்ராவுக்குமே. இந்த க்ரீன் ஹார்ட் சக்ராவுக்கும் யூஸ் பண்ணலாம். பிங்க் கலர் கேண்டில் ஹார்ட் சக்ராவுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரெட் ரூட் சக்ராவுக்கு, எல்லோ சோலாருக்கு, ப்ளூ த்ரோட்டுக்கு, வாய்லட் க்ரௌனுக்கு. இப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக கலர்ஸ் யூஸ் பண்ணி ஹீலிங் பண்ணலாம். சரி, இப்போது எதனால் கேண்டில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட த்ரோட் சக்ரா வரைக்கும் உள்ள அந்த 5 சக்ராஸுமே பஞ்சபூதங்கள் அடிப்படையில் இருக்குது, செயல்படுதுங்கிறதெல்லாம் நம்ம முந்தின வீடியோஸில் பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த பர்டிகுலர் கேண்டிலுமே பஞ்சபூத அடிப்படையில் தான் செயல்படுது. அந்த பேஸ் இருக்குது இல்லையா, அது சாயில், அதாவது பூமி தத்துவத்துலேயும் அதை நம்ம நெருப்பு ஏற்றும் போது, அந்த தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற அந்த தீபத்தான அந்த நெருப்பு நெருப்பு தத்துவத்துலேயும், அது எரிய ஃபார்ம் ஆகிற நீர் வாட்டர் தத்துவத்திலையும், நீர்த்தன்மை இதில் பஞ்சபூதத்தில் அடிப்படையில் செயல்படுது. அதே மாதிரி அது எரிய அந்த பர்டிகுலர் தண்ணி இருக்குது இல்லையா, அது எவாப்ரேட் ஆகி போகும். ஸோ அது காற்று அடிப்படையிலையும், இந்த நெருப்பு தீ ஜுவாலையானது பூமிக்கும் வானத்திற்கும் நடுவில், அதாவது ஸ்பேஸ், அந்த ரெண்டுக்கும் நடுவில் அது எரிகிறதுனால அது ஆகாய தத்துவத்து கூடயும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய உடம்பில் இருக்கிற அந்த பஞ்சபூத தத்துவத்து கூட இது இணைந்து செயல்படுறதுனால இதை நம்ம பர்டிகுலராக ஹீலிங்க்கு யூஸ் பண்ணோம். ஓகேயா? இப்போ இதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருட்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன டைப் ஆஃப் கேண்டில் ஹீலிங் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பர்டிகுலர் கேண்டில்ஸ். இப்போ நம்ம 7 சக்ரா யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் நம்ம இப்போது ஒயிட் கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி கேண்டில்ஸ் கிடைக்குது இல்லையா, அது இப்போ யூஸ் பண்ணாதீங்க. இது அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில். ஸோ இது நமக்கு இப்போ தேவையில்லை. நார்மலாக நம்ம இந்த டீ லைட் கேண்டில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கேண்டில், பேப்பர், பென்னு. இந்த பென்னுமே நான் சொன்ன மாதிரி கலர்ஸ் நீங்கள் எதுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் கலர்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இல்லையா, காமனாக இப்படி 7 சக்ராவே நீங்கள் ஹீல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய்லட் பென்னு இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? சரி, அதே மாதிரி கேண்டில் நீங்கள் சீசனிங் பண்ணுவோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கோகோனட் ஆயில், பனை ஈர்ப்பு அப்படி அந்த சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்க்கு நம்ம நெய் யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? சரி, அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஹீலிங்க்கு தேவைப்படுற கிறிஸ்டல்ஸ் கொஞ்சம், அப்புறம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஏஞ்சலோட கிறிஸ்டல் இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாச்சூஸ் அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் கிறிஸ்டலில் எப்படி நம்ம கேண்டிலில் வந்து சீசனிங் பண்ணுவோம் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெர்போ இல்லை ஒரு பொடியோ வச்சு அதை நம்ம சீசனிங் பண்ணுவோம். சீசனிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற 2 பொருள் வந்து ஆயில் அண்ட் இந்த மாதிரி ட்ரையான ஒரு பொருளும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யாரை நீங்கள் ஹீல் பண்ண போகிறீங்களோ அவங்க ஃபோட்டோ. இது நான் வந்து நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த சிம்பிள்ஸை இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் வந்து ஆக்சுவலாக அந்த கர்னா இது 3B லெவலில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு உங்களுக்கு சும்மா செஞ்சு காட்டுறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி. இப்போது இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க இல்லையா, இதில் நம்ம இப்போ செகண்ட் லெவலுக்கு தேவைப்படுற ஹீலிங் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸை நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நேம், யாருக்கு நீங்கள் ஹீலிங் கொடுக்க போகிறீங்களோ அவங்க நேம், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் 2 எழுதிக்கோங்க. எழுதிட்டு எதுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போது 7 சக்ரா ஹீலிங்னா 7 சக்ரா ஹீலிங் அப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு 4 பக்கமும் கிரியா சிம்பிள் போட்டுக்கோங்க. சரி, இப்படி 4 பக்கம் கிரியா சிம்பிள் போட்டுட்டு நீங்கள் செகண்ட் லெவலில் அட்யூன் ஆகிற அந்த சிம்பிள்ஸ் இதில் வந்து சேஹேகி, ஹான்ஷா ஷீஷோனன், சோக்கரே இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ காமன் ஹீலிங் பண்ணுறதுனால நம்ம ஒயிட் கேண்டில் எடுத்துக்கலாம். ஓகேயா, இப்போ இந்த ஒயிட் கேண்டில் எடுத்துகிட்டு இந்த பர்டிகுலர் கிறிஸ்டல்ஸ் இப்போ என்ன கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வேணுமோ இப்படி அந்த பர்டிகுலர் கிறிஸ்டலை எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு இந்த கிறிஸ்டலை இப்படி ஃபோட்டோவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கிறிஸ்டலை அதுக்கு மேலே வச்சுக்கிறீங்க. இப்போ இதுவே உங்களுக்கு பிரமிட்ஸ் வைக்கிறதா இருந்தால் இதை எடுத்துகிட்டு பிரமிட்ஸ் இப்படி வச்சுக்க வேண்டியதான். புரியுது இல்லையா? சரி, இப்போ இப்படி இது பிரமிடாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் இப்போது நம்ம 7 சக்ரா ஹீலிங் பண்ணுறதுனால 7 சக்ரா பிரமிட் எடுத்து வச்சுப்போம். ஓகே, சரி. இப்போது இந்த பர்டிகுலர் கேண்டிலில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த பர்டிகுலர் கேண்டிலில் நம்ம பேர், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் சிம்பிள்ஸ் இதெல்லாம் இதில் வரைய போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி குச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா நீடில் அதாவது ஊசி எடுத்து தான் பண்ணணும். பென் வச்சு எழுதக்கூடாது, ஏன்னா பெனில் வர கலர்ஸ் இருக்கிறதுனால அதோட எஃபெக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குச்சி எடுத்துக்கிட்டு அந்த நேம் எழுதிக்கோங்க, அடுத்து டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க, அப்புறம் சிம்பிள்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆயில் எடுத்துட்டு இப்போது நீங்கள் அந்த பர்டிகுலர் கேண்டிலில் கிளென்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒருவேளை உங்களை தவிர இன்னும் மற்றவங்க யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை கிளென்ஸ் பண்ணிட்டு போகிறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு தடவை அந்த கேண்டிலையும் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலை தடவுற ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. எப்படி தடவணும் அப்படின்னா, இப்போது ஏதாவது டிசீசஸை ஹீல் பண்ணணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் தடவணும். சரியா? இப்போ இதுவே அட்ராக்ட் பண்ணுறோம், இப்போ குட் ஹெல்த் அந்த மாதிரி பாசிட்டிவாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 விரலை யூஸ் பண்ணி தான் அதை நம்ம பண்ணணும். இப்படி 1 2 3 இப்படி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த பொடி என்னவா இருக்கலாம் அப்படின்னா, காமன் ஹீலிங்க்கு சின்னமன் பொடி, அதாவது பட்டை பொடி இருக்குது இல்லையா, அதுவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதில் நான் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காயும் பட்டை பொடியுமே வச்சு இந்த ஹீலிங் நம்ம பண்ணலாம். ஸோ இப்படி 3 விரலில் எடுத்துகிட்டு அதையும் 3 தடவை 1 2 3 இப்படி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு எப்படி கிறிஸ்டல் நம்ம சார்ஜ் ப்ரோக்ராம் பண்ணோமோ அதே மாதிரி கேண்டிலையும் ப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கு ஒரு
ஆன்டி கிளாக்வைஸ் சோக்கரே போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி 2 உள்ளங்கைகளை வச்சு இப்படி பண்ணிவிட்டு, நான் உன்னை அந்த பர்டிகுலர் பர்சனோட நேம் இல்லை உங்கள் பேரையே சொல்லி, எக்ஸாம்பிளுக்கு ஈஸ்வர்னு வச்சுக்கோங்களேன். நான் உன்னை ஈஸ்வரியின் 7 சக்கரங்களை சுய சிகிச்சைக்காக யூஸ் பண்ண போகிறேன். இந்த கேண்டில் எரிய எரிய இதிலேருந்து ஜென்ரேட் ஆகிற இந்த ரேக்கி சக்தியானது 7 சக்கரங்களையும் கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ணுது. கிளென்ஸ் அண்ட் ஹீல், கிளென்ஸ் அண்ட் ஹீல், கிளென்ஸ் அண்ட் ஹீல். சொபீட் 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 ஆமேன். இப்படி சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு அந்த பர்டிகுலர் கேண்டிலை இப்படி ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கலாம், பேக்லேயும் வச்சுக்கலாம். அதுக்கெலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இப்போ இது 7 சக்கராங்கிறதுனால 7 சக்கரா பிரமிட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி அதை ஏற்றி விட்டுற வேண்டியதான். இப்போ இதில் என்கிட்ட ஏஞ்சல்ஸ் இருக்கிறதுனால நான் ஏஞ்சல்ஸையும் வச்சுக்கிறேன். ஓகே தானே? இது இந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து எரிஞ்சு முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ஹீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 3 மணி நேரம் கிறிஸ்டல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, கேண்டில் வச்சுருக்கீங்கன்னா 3 மணி நேரமும் ஹீலிங் ஆகிட்டே இருக்கும். இதுவே நீங்கள் 5 ஹவர்ஸ் கிறிஸ்டல் கேண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த கேண்டில்லேருந்து அந்த எனர்ஜி 5 ஹவர்ஸ் உங்களுக்கு சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே தானே? சரி, இந்த பதிவு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம எப்படி மணி அட்ராக்டிங் ரிச்சுவல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.